தொட்டால் நான் சுகமடைவேன். அதே மாதிரி மனசுல பிக்ஸ் பண்ணியிருந்தா போய் தொட்டா என்ன ஆயிடுச்சு? இது ஒரு விசுவாசம். இந்த விசுவாசம் என்ன தெரியுமா? வந்து தொட்டு தானே சுகமாகணும்னு இல்லை, வார்த்தை சொன்னாலே நான் என்ன ஆகுவேன்? கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். இதுல நீங்க எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்க? எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்க? விசுவாசத்துல பல விசுவாசம் இருக்குது. சில பேர் ஜெபம் பண்ணி என்ன கொடுத்தாதான் என்ன ஆகும்? அது ஒரு விசுவாசம். சில பேருக்கு தண்ணியை தொட்டு என்ன ஆக்கணும், அது ஜெபம் பண்ணி கொடுத்து அதை குடிச்சாதான் நானு, அது ஒரு விசுவாசம். சில பேருக்கு பாருங்க, மந்திரிச்சு தண்ணியவன் வீடெல்லாம் அடிச்சு, கடைசிய வேப்ப மரமெல்லாம் அடிச்சு, வீட்டுக்கு வெளியெல்லாம் அடிச்சாதான் என்ன போகும்? அது ஒரு விசுவாசம். ஆனா 100க்கு அதிபதிக்கு என்ன விசுவாசம் தெரியுமா? வந்து இதெல்லாம் நீங்க பண்றதெல்லாம் வேணாம் ஆண்டவரே, ஏன்னா நீங்க வர்றதை விட உங்க வார்த்தை வந்துச்சேன்னா அதுக்கு அவ்வளவு பெரிய வல்லமை உண்டு, விசுவாசம். அந்த வார்த்தையை தான் நான் பண்ணிட்டு இல்லையா? அது சொல்றாரு பாருங்க. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றார். இஸ்ரவேல்னா யாரு? ரட்சிக்கப்பட்டு என் கூட எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நான் இத்தனை வருஷம் வாழ்ந்ததுல இந்த மாதிரி ஒரு விசுவாசம் உள்ளவனை நான் யாரவும் பார்த்ததே இல்லையே. இவன் இயேசுவே தெரியாத ஒரு ஆளு, வார்த்தையே தெரியாத ஒரு ஆளு, இவனுக்குள்ள வார்த்தையை குறித்து இவ்வளவு ஒரு மகத்துவமா மேன்மையா அப்படின்னு சொல்லி இவரவே பாருங்க மயங்க வைக்கிறான், இவரவே ஆச்சரியப்பட வைக்கிறான். அப்ப பாருங்க விஷயம் என்ன? நீங்க யாரா இருக்கிறீங்கன்னு தெரியல, தெரியாது. வார்த்தையினுடைய மகத்துவத்தை தெரிந்தவனை தேவன் எப்படி பார்க்கிறாரு? ஆச்சரியமாய் பார்க்கிறார். வார்த்தையை கேட்டுட்டு கவனிங்க, திரும்ப திரும்ப அதே பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிலர் எல்லாம் பார்த்தீங்களன்னா, கவனிங்க, இந்த விதை போட்டுருவாங்க, மண்ணில் என்ன போட்டுருவாங்க? விதையை போட்டுட்டு பாவம் அது இந்த மண்ணுக்குள்ள விதை போயிடுச்சுன்னா இத்தனை நாள் கழிச்சாதான் அது என்ன வரும்? வெளியே வரணும்னு அது நாட்களே இருக்குது. இன்னைக்கு போட்டுறது நாளைக்கு போய் என்ன பண்றது? நோண்டி பார்க்கறது. திருப்பி அடுத்த நாள் போய் என்ன பண்றது? நோண்டி பார்க்கறது. வர நீங்க நினைக்கிறீங்க எப்படி பாருங்க. அப்புறம் என்ன பண்றது? ரோஜா செடியை வாங்கி வந்து நெட்டு வச்சிடுறது. நெட்டு வச்சுட்டு போவோம், அங்கேயே விட்டா பல மாசம் இருந்துச்சுன்னா தண்ணி ஊத்துனீங்களா, நீங்க எதுவும் ஆடு மாடு கடிக்காம வேலி அடிச்சு பார்த்துக்கினீங்களா, உங்களுக்கு என்ன கொடுக்கும்? நல்லா அழகான பூ கொடுக்கும். அதை என்ன பண்றது? இன்னைக்கு இங்க வைக்கிறது நோண்டி, நாளைக்கு நின்று பார்க்கறது. இது நோண்டி இன்னொரு இடத்துல கொண்டு போய் அங்க வைக்கிறது, அப்ப பார்க்கறது, இன்னொரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறது. அது வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? நாளடைவில் என்ன ஆயிரும் தெரியுமா? அது வேறே பட்டு போய் செத்தியே போயிடும். நிறைய பேருக்கு என்ன தெரியுமா? இந்த சர்ச்சை எப்படி இருக்குது பார்க்கலாம், அடுத்த வாரம் இன்னொரு சர்ச்சு, அடுத்த வாரம் என்ன இன்னொரு பாஸ்டர், அடுத்த வாரம் என்ன இந்த என்ன மெசேஜ், அடுத்தது என்ன நான் என்ன சொல்றேன் தெரியுமா? இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம், உங்களுக்கு தெரியுமா, போய் சேர்ந்துருவான்.